அம்மா, அப்பா, வாங்க வாங்க. பிரியம்மா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆண்டி, யார் வந்திருக்கான்னு பாருங்க. அடடே, மைனி, அண்ணாச்சி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்மந்திம்மா? நான் நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. என்ன நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்களேன். உட்காருவோம் உட்காருவோம். பிரியம்மா, இந்த ஸ்வீட் எல்லாம் புடி. உங்க 2 பேருக்கு ஆயுசு 100. இப்பதான் அங்க கிளம்பிக்கிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. சரிம்மா, நானே சொல்லுதேன். என்னாச்சி, மாமியார் மருமகளும் தனியாக ரகசியம் பேசுதீங்க? ரகசியம் பேசல மைனி, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தாத்தா பாட்டி ஆக போறோம். பிரிய தங்கம், சம்மந்தியம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, உண்மைதான். எத்தனை மாசம் ஆகுது? எப்ப 2 மாசம் தான் ஆகுதுப்பா. ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணீங்களாம்மா? ஆமாம்மா, நேற்று ராத்திரி தான் நானும் கார்த்தியும் போயிட்டு வந்தோம். ஐயோ கடவுளே, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. என் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, நினைச்சாலே சந்தோஷமா இருக்கே. பிரியம்மா, நீ பேசிக்கிட்டு இரு, நான் போய் சாப்பிட ஏதாட்டு கொண்டு வரேன். பிரியம்மா, இப்பதான் மனசே நிறைஞ்சிருக்கு அப்பாக்கு. இப்ப நாங்களே சொல்ல அங்க வரலான்னு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம்ப்பா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு காலையில இருந்து உன்னைய பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் உங்க அம்மாவும் நானும் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வாயமுட்டி, ஒரு 10 நாளைக்கு வந்து அங்கே இரேன், இங்கேயே கிடக்க. ஏம்மா, எனக்கும் அங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அத்தை கார்த்தில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேன்னு பயமா இருக்குமா. நான் என்ன சொல்ல போறேன்? எத்தே, அது ஒண்ணும் இல்லத்தே. என்னம்மா ஒண்ணும் இல்ல, உள்ள எல்லாம் கேட்டுச்சு. சம்மந்தியம்மா, நாங்கள் பெரியால ஒரு 10 நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு போட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. உங்க பிள்ளைய கூட்டு போறதுக்கு என்கிட்ட கேட்கணுமாக்கும். இப்ப இந்தாங்கப்பா, காப்பி எடுத்துக்கோங்க. பிரியம்மா, உன் மாமியாரே சம்மதிச்சிட்டாங்க, நீ வாரியா? எத்தே, நான் போட்டுமா? போயிட்டு வாமா, இங்கே கிடந்து என்ன செய்ய போற? அங்க போய் ஒரு 10 நாளைக்கு அம்மா கூட இருந்துட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சம்மந்திம்மா, பிரியால அங்க அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி. நான் அனுப்பணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷனு? இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டுல நீங்க விருந்து சாப்பிட்டுட்டு போனாதான் நான் சாயந்தரம் பெரியால உங்க கூட அனுப்பி விடுவேன். அதுக்கு என்ன சம்மந்திம்மா, தாராளமா சாப்பிடுதோம். ஆண்டி, நான் சாப்பாடு செய்யட்டா? வேண்டாம்மா, நீ இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். நீ நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இரு. அத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிடுதேன். ஆண்டி, உங்களால எல்லாத்தையும் தனியா செய்ய முடியாது. வேணா நம்ம கடையில ஆர்டர் போட்டு வாங்கிடுவோமா? சரிம்மா, அதுவும் நல்ல ஐடியா தான். பேசாம எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம். அப்புறம் எதுக்கு போய் சமைக்கணும்? நீங்களும் இங்கேயே உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். மத்தியானம் கார்த்தியும் சேர்த்து வர சொல்லிடுதேன், எல்லாரும் சேர்ந்து இங்கேயே சாப்பிட்டுருவோம். ஆட்டுமா, அப்படியே செய்வோம். அண்ணாச்சி இங்க ஆளையே காணும். ஒரு ஆளு துட்டு தர வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு கிடக்காரு. அதான் பக்கத்து ஊர்ல போய் வாங்க போயிருக்காரு. அவர் சாயந்தரம் தான் வருவாரு. வந்ததுக்கு அண்ணாச்சி மாப்பிள்ளை எல்லாரையும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க எங்க வாரீங்க? மகளை கட்டி கொடுத்ததோட சரி, பக்கத்து ஊர்ல தான் இருக்கீங்க. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள்னு என்னைக்காவது ஒரு தடவை வாரீங்க. இப்ப அண்ணன் கல்யாண விஷயம் எப்படி போகுது? அதான் பேசி முடிச்சிட்டோம்லம்மா, 2 பேரும் சேர்ந்து சுத்திக்கிட்டு அலையுதாக. இன்னும் கல்யாணத்துக்கு ஒவ்வொரு ஏற்பாடா பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஆமாம் சம்மந்தியம்மா, இன்னும் இடையில 1 மாதம் கிடக்கு. அதுக்கு பிறகுதான் பத்திரிக்கை அடிச்சுட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். நவம்பர் கடைசியில தானே கல்யாணம். நவம்பர் வாரத்துக்கு பிறகு பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சா போதும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போமே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பித்தோன்னா அப்புறம் எல்லாரும் கல்யாணம் இருக்கிறதையே மறந்துடுவாங்க, யாருக்கும் ஞாபகமே இருக்காது. பிரியம்மா, மாப்பிள்ளை எப்போ வருவாரு? மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லணும்ப்பா. சரி சரி, வந்ததுக்கு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போயிடலாம்ல, அதான் கேட்டேன். சரிப்பா, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நெட்டச்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உன் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கா? அவளுக்கு வளகாப்பு போட்டாச்சுல்ல, அவங்க அம்மா வீட்டில் இருப்பான்னு. ஆமாம்மா, அவங்க அம்மா வீட்டில் தான் கிடக்கா. கல்யாணத்துக்கு பிறகு அவ கூட சரியாவே பேசவே முடியல. எல்லாம் அப்படித்தாம்மா, கல்யாணம் ஆயிட்டுன்னா வீட்டை பார்க்கவே நேரம் சரியா போயிருது. பிறகு எங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து சுத்த. அதுக்கு என்ன, இப்பதான் உங்க வீட்டுக்கு வருவாள்ல, 10 நாளைக்கு அங்கே தானே கிடக்க போறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா சுத்திட்டு அலையட்டும். சம்மந்தியம்மா, உங்கள் மரமவட்டை மட்டும் அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. ஒரு வாரத்தை சொல்லிட்டா போதும், ஊரில் இருக்கிற ஒரு மரத்தையும் விட மாட்டாளுங்க. இவளும் அவள் ஃப்ரெண்டுக்காரியும் சேர்ந்துக்கிட்டு கொய்யாப்பழம் பறிக்கேன், தேங்காய் பறிக்கேன், அதை பறிக்கேன், இதை பறிக்கேன்னு மரத்துக்கு மாதிரி ஏறிட்டு கிடப்பாளுங்க. ஏம்மா சும்மா இருமா, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா இப்போ? பிரியம்மா, அம்மா சொல்றது உண்மையா? ஆண்டி, அம்மா பொய் சொல்றாங்க. உங்க அம்மா பொய்யெல்லாம் சொல்லல, நீ தான் சமாளிக்க பாக்க. ஒழுங்கு அம்மா வீட்டுக்கு போனோமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தமா, ரெஸ்ட் எடுத்தமான்னு வரணும், சரியா? நீ பாட்டுக்கு மரத்து மேல ஏறக்கூடாது. சரி ஆண்டி, ஏற மாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்
இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ஆளையும் மண்டையும் பாரு. பட்டு என்ன இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? இந்த சூப்பை கொண்டு உன் மூஞ்சில ஊத்திட்டு போனோம் தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன டீ சூப்பை கொண்டு என் மூஞ்சில ஊத்த போறேங்க? பிறகு என்ன கலவா? காலையில ஆசையா போட்டு கொடுத்து குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனா சூப் அப்படியே வெளியே வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டீரு. இந்த உடனே வாக்கிங் போயிட்டு வாரேன்ட்டு போனீரு. இப்ப வரீரு. அது போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சூப்பு குடிச்சிட்டு போறதுக்கு என்ன கேடு? அப்படியே கொடுத்தது கீழே வச்சுட்டு போறீரு. சூப்பு குடிக்காம வச்சுட்டு மங்கம்மாவை பார்க்க போயிட்டோம். இவ வேற சத்தம் போடுவாளே, இப்ப என்ன செய்ய? இவட்ட ஏதாட்டும் ஒன்று சொல்லி சமாளிப்போம். பட்டு சூப்பு குடிக்கலான்னு தான் பார்த்தேன். சூப்புலயே வந்து ஒரு ஈ உட்கார்ந்துட்டு, அதனாலதான் என்ன செய்யன்னு வச்சுட்டு போயிட்டேன். ஈ வந்து உட்கார்ந்துச்சா? ஆமா பட்டு, நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? ஈ வந்து உட்கார்ந்துட்டு அதனாலதான் குடிக்கல. சரி கொண்டா, நீ ஆசையா செஞ்சல்ல, இப்ப குடிச்சிருதேன். குடிங்க குடிங்க. எம் 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 எம். என்ன சூப்பு ஒரு மாதிரி இருக்கு? நாய் குடிச்ச சூப்பு அப்படித்தான் இருக்கும். என்ன டீ கெட்டின புருஷனையே நாயிங்க? யோ கலவா, உங்களை நாயின்னு சொல்லல. நீங்க பாட்டுக்கு சூப்பை வெளியே வச்சுட்டு போயிட்டீரு. சூப்பு ஒண்ணு ஒரு நாய் குடிச்சிட்டு இருந்துச்சு. நாயிட்ட இருந்து புடிங்கி கொண்டு வந்து உள்ள வச்சேன். அதுதான் இப்ப நீங்க குடிச்சீங்க. என்னது நாய் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சா? ஐயையோ கடவுளே, வயித்த கலக்குற மாதிரி இருக்கே. வயித்த கலக்கத்தானே செய்யும். நாய் குடிக்கிறதுக்கு முன்னால ஒரு காக்கா குடிச்சிட்டு இருந்துச்சு. காக்கா விரட்டலான்னு வெளியே போனேன். அதுக்குள்ள நாய் வந்து வாய வச்சுட்டு. சோழிய முடிச்சிட்டாளே. ஊருக்குள்ள வந்தாச்சு. இனிமே எவனாலும் எங்கனாலும் நின்று நம்மளை பார்க்கத்தான் செய்வாளுங்க. அதனால இந்த பிள்ளைகிட்ட நல்லா சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்கணும். சாரு டார்லிங், நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன் பாஸ். உங்க கூட வரும்போது சந்தோஷமா இருக்காதா என்ன? உனக்காண்டி இந்த உலகத்தையே வாங்கி தருவேன். உலகத்தெல்லாம் விற்க மாட்டாங்க பாஸ். நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை சாரு. அப்படியா பாஸ்? ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லைன்னா எனக்கும் வாழ்க்கையே இல்லை. இந்த வழுக்க மண்டையனுக்கு திமிர பார்த்தீங்களா மாலாக்கா? அந்த மது பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு சுத்துதான். ஆமாட்டி, இவனை சும்மா விடக்கூடாது. சாரு டார்லிங், நீ இனிமே எப்பவுமே என்னை விட்டு பிரியவே கூடாது. என் கூடயே தான் இருக்கணும், சரியா? சரி பாஸ். ஆபீஸ்லயும் உங்க கூட தான் இருப்பேன், வீட்லயும் உங்க கூட தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுல டிவி போட்டு படம் பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் திம்போம், சரியா? சரி பாஸ். படம் பார்க்க போறானாமே. இந்த வழக்க மாட்டேன் என்னை ஏமாத்தி கூட்டு போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் இவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இவன் கூடயே இருந்துருவேன். எப்படியும் ஊர்க்காரி எவ்வளவு பார்த்துருப்பா. அதனால நம்ம இனிமே கிளம்புவோம். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. பாட்டியாட்டி, எவ்வளவு திமிரு இருந்தா இவன் இப்படி செய்வான்? ஏக்கா இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுக்கா. நம்ம உடனே போய் அந்த மது பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருவோம். ஆமாட்டி, சொன்னதும் சரியா வரும். அந்த பிள்ளையை விரட்டி விட்டுட்டு இவன் இங்கே நல்லா ஜாலி பண்ணிக்கிட்டு அலைதானே. சரி வா, நம்ம போய் அந்த பிள்ளைய போய் பார்ப்போம். சீக்கிரம் வெளியே போயிட்டு செல்பாக்கா வர்றதுக்குள்ள வந்துடணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேனா? எடுத்துக்கிட்டேன். சரி கிளம்புவோம். வாங்கக்கா, என்ன 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே, நீ எங்கே கிளம்பிட்ட? ஏக்கா நான் வெளியே போறேன். செல்பாக்காக்கு பிறந்த நாள் வருது. அதனால அவங்களுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு போறேன். இப்படி அப்புறாணியா இருக்கே. அங்க உன் வீட்டுக்காரன் வழுக்க மாட்டேன் உன்னை ஏமாத்திக்கிட்டுல இருக்கா? என்ன சொல்றீங்கக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டு அங்கே ஒரு பிள்ளையை கூட்டிக்கிட்டு சுத்துதான். அப்படியா? சரி சரி. என்னட்டி சரிங்க? வேற என்னக்கா சொல்ல? அவன் மண்டையை உடைக்க வேண்டாமா? அவன் மண்டையை நான் உடைச்சு என்ன செய்ய? அவன் தான் வேண்டான்னு நான் வீட்டை விட்டு வந்துட்டேனே. அவன் யார் கூட சுத்தினா எனக்கு என்ன? இருந்தாலும் அப்படியெல்லாம் விடக்கூடாது மது. உன்னைய மட்டும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு அவன் மட்டும் நல்லா ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு அலையலாமா? சரி, யார் அந்த பிள்ளைன்னு தெரியுமா? தெரியாது டி. ஆனால் சாருன்னு சொன்னான். குதிரைவால் போட்டுக்கிட்டு பின்னால் உட்காந்துக்கிட்டு போனுச்சு. தோளில் கையை போட்டுக்கிட்டே சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டிக்கிட்டு டார்லிங்காக அன்பேங்காக 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போனாங்க. சாருவா? அது அவரோட செக்ரட்டரி.
கெட்டின பொண்டாட்டி அழகா தேவதை மாதிரி இருக்கும்போது செக்ரட்டரி கூடல சுத்திக்கிட்டு தான் அந்த வழுக்க மாட்டேயே. அவர் யார் கூட வேணாலும் சுத்திக்கிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா நாங்க இதை சும்மா விட மாட்டோம். என்ன செய்ய போறீங்கக்கா? ஏதாட்டும் ஒன்று செய்யணும். அவன் உன்னையே கஷ்டப்படுத்தி இருக்கா, அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா, அவனை அப்படியே விட்டுருங்க. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். அந்த மொட்டை மண்டையை உடைச்சி மறுபடியும் வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்க வச்சா நீ அவனை ஏத்துக்கிடுவியா இல்லையா? இல்லக்கா, நான் அவன் கூட வாழ விரும்பல. அவன் கூட இருந்ததும் போதும், நான் பட்டதும் போதும். எப்பா, இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். அவனும் அவன் சொத்தும் அவனே வச்சுக்கிட்டு அலட்டும். அப்பனா நாங்க அவனை ஏதாட்டும் ஒன்று பண்ண நீ கேட்க மாட்டேல்ல? அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுக்கா. நான் அவனை டைவர்ஸ் பண்ண தான் போறேன். அப்படியாட்டி டைவர்ஸ் பண்ண தான் போறியா? நல்லா யோசிச்சு முடிவெடுத்தியா? ஏக்கா, நான் அவன் கூட வாழ முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்க்கா. அங்க இருக்கும்போதே நான் டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா எனக்கு வர்றதுக்கு தைரியம் இல்லாம இருந்துச்சு. இப்பதான் அவன் விரட்டி விட்டதை சாக்கு வச்சு இப்ப நான் டைவர்ஸ் பண்ண போறேன். இனிமையாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கேன்க்கா. சரிட்டி, நீ எடுத்த முடிவு தான் சரி. நீ உன் வேலையை பாரு, நாங்க அவனை கவனிச்சுக்கிடுதோம். சரி, நீ வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தல்ல, கிளம்பு, நாங்களும் கிளம்புதோம். சரிக்கா. ஐயோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. இப்பதான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நல்லா இருக்கு மஞ்சு, அழகா கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி மஞ்சு. ஏ பிள்ளைகளா, என்ன செய்வீங்க? ஏமா, இது வந்து பாத்திமா மாவா தானே? பானு, நீ எப்பமா வந்த? எத்தே, நான் இப்பதான் வந்தேன். ஏட்டி, மாடியில படியே இல்லையே, எப்படி பாத்தீங்க? மஞ்சு, இந்த வேண்டாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காது பாத்துக்கோ. ஏனில ஏறது பெரியவங்களுக்கே கஷ்டமா இருக்கு, நீ பாட்டுக்கு ஏறி போனியா? கீழே விழுந்துட்டு என்ன செய்ய? இதோட கடைசி வச்சுக்கொண்டு இனிமேல மேல ஏறக்கூடாது. அவங்க படி கட்டின பிறகு பாத்துக்கிடலாம். பானுமா, உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஆண்டி. ஏம்மா, என்ன டீ ரேக்கா? அவ மட்டும் அவ ஃப்ரெண்டை கூட்டு வந்தால, நானும் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவேன். அவ எது செஞ்சாலும் உடனே பதிலுக்கு பதில் செய்யணும்னு நிக்காதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவேன். உன் ஃப்ரெண்டு யார்கிட்ட இந்த ஊர்ல இருக்கா? பக்கத்து ஊர்ல இருந்தாலும் கூட்டிட்டு வருவேன். எப்படியோ போ. சரி, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். நீங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருங்க, சரியா? ஆட்டோ ரோட்ல யாராவது கொண்டு வருவாங்க, அதைத்தான் வாங்க போறேன். போய் வாங்கிட்டு வரேன். அடியே சில்வண்டு, நீ ஏன் உன் ஃப்ரெண்டை கூட்டு வரும்போது நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரக்கூடாதா? மஞ்சு, அன்னைக்குதான் அப்பா நம்ம 2 பேரையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால போன போதுன்னு உன்னை விடுதேன், சரியா? என் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது குறை சொன்னேன், பிறகு உன் மண்டையை உடைச்சிருவேன். 2 பேரும் சண்டை போடாதீங்கக்கா. இப்ப யார் சண்டை போட்டா? நான் சண்டை போட்டேனா அவ சண்டை போட்டாளா? அவ தானே என் ஃப்ரெண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா. மஞ்சு, நீ தான் சொன்ன, உன் மேலதான் தப்பு. இனிமே சண்டை போடாம இரு. உன் ஃப்ரெண்டு தான் மஞ்சு, இருந்தாலும் நீ தப்பு செஞ்சா நான் தட்டி கேட்பேன். அப்படி சொல்லு பானு. பானு, நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். ரேகாக்கா, மஞ்சு ஏதோ கோவத்துல இருக்கா போல. நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாரேன். என்ன? அவ கிடக்க கோழி கொண்டே, நீ வா, நம்ம 2 பேரும் விளையாடுவோம். நீ என் கூட விளையாடாம போயிருவியோ? நீ எப்படி என் கூட விளையாடாம போறேன்னு நானும் பாக்கேன். மாமன், இந்த நியூஸ் வை. சித்தப்பா, கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, பிறகு நியூஸ் பாருங்க. நமக்கு இந்த கிரிக்கெட்லாம் சரிப்பட்டு வராது தம்பி. நம்ம வந்து எப்பவும் நியூஸ் தான். சரி, நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கிரிக்கெட் பார்த்துட்டு உள்ள போயிருது என்ன, பிறகு உட்காந்து நீங்க நியூஸ் பாருங்க. சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். கனகா, கொண்டா. இந்தாங்க, இதை அவன்கிட்ட கொடுங்க. சாப்பிடும் போது அந்த ரிமோட்டை கீழே வைக்கலாம்ல? ரிமோட் கையிலே இருக்கட்டும் சித்தி. விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்போ மாத்திக்கிடலாம். கனகா, நீயும் சாப்பிட வேண்டியதானே? சரிங்க, இருங்க, இந்த இட்லி கொண்டு வரேன். கோழி குழம்பு இட்லியும் வச்சிருக்கா, நல்லா இருக்கே. ஆமா சித்தப்பா, சூப்பரா இருக்கு. சித்தி சின்ன பிள்ளையில வச்சு தருவாங்கல்ல, நான் நல்லா ஆசையா சாப்பிடுவேன், அதே மாதிரி இருக்கு. இப்பவும் அதே சித்தி தான்ப்பா, உனக்கு தான் பிடிக்க மாட்டேக்கி.
ஐயோ ஆரம்பிக்காங்களே, என்ன சண்டை இழுக்க போறாங்கன்னு தெரியலையே. எப்படினாலும் நெட்டமாவை தான் உள்ள இழுப்பாங்க. சின்ன வயசுல சித்தி சித்தின்னு காலை சுத்தி சுத்தி வருவேன். இப்போ என்னடானா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு காலை சுத்தி சுத்தி அலையுதே. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, உங்க மேல எனக்கு தனி பாசம் இருக்கு. பாசம் இருந்து என்ன செய்ய? பொண்டாட்டி பேச்ச தானே கேட்க. சித்தி, அதுக்குன்னு நம்பி வந்தவளை நம்ம விடவா முடியும்? அவளை அடக்கி வைக்கணும். நீ சொல்றது கேட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி செய்யணும். அவ சொல்றது கேட்டுக்கிட்டு நீ ஆடுத. நெட்டம்மா என்னைக்குமே எனக்கு தப்பா சொல்ல மாட்டா. அவ சொல்றது கேட்டுக்கிட்டு நான் ஒன்றும் கெட்டு போலையே, நல்லா தானே இருக்கேன். பொண்டாட்டி சொன்னா உனக்கு பொறுக்குமாப்பா? உடனே சண்டைக்கு வந்துருவேன். சித்தி, நான் சண்டைக்கெல்லாம் வரல சித்தி, நான் பாட்டுக்கு இருக்கேன். சரி, அடுப்பங்கரையில போட்டு வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் யார் கழுவுனா? நான் தான் கழுவி போட்டேன் சித்தி. எதுக்கு பாத்திரத்தை கழுவுன? உன்னை யார் கழுவ சொன்னா? சித்தி, உங்களுக்கு கழுவ கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் நான் கழுவி போட்டேன். இவங்க தான் நெட்டமாட்ட சவால் விட்டுட்டு வந்தாங்களே, 6 மாசத்துக்கு பாத்திரத்தை கழுவாம போட்டு வைக்க போறேன், நீ தான் வந்து கழுவணும்னு. பிற நெட்டமா வந்து கஷ்டப்படுவாளே, வீடு வேற நாறிட்டு கிடக்கும், அதனாலதான் நான் கழுவுனேன். எனக்கு கஷ்டமா இருக்குமா? நான் ஏன்பா கழுவ போறேன்? உன் பொண்டாட்டி தானே வந்து கழுவ போறா. சித்தி, இப்பந்தான் அவ வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது, இன்னும் அவ வர 5 மாசம் ஆகுமே. 5 மாசம் ஆனா என்னப்பா? அவ வந்து கழுவுவா. ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணுதீங்க? 5 மாசம் 6 மாசத்துக்கு யாராவது பாத்திரத்தை கழுவாம போடுவாங்களா? வீடு நாரி போயிடாது? தனியா ஒரு ஸ்டோர் ரூம் கட்டி வச்சிருக்கல, அங்க கொண்டு போட்டுடலான்னு பார்த்தேன். எல்லா பாத்திரத்தையும் அங்க கொண்டு போட்டுட்டோம்னா அவன் வந்தோன்னு கழுவ வசதியா இருக்கும்ல. சரி கருமோ. என்ன மனுஷா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா சொன்னேன். சித்தி, இப்படிலாம் செய்யாதீங்க சித்தி. நெட்டம்மா பாவம், அவ கை குழந்தைய தூக்கிட்டு வருவாளா, இங்க வந்து பாத்திரத்தை கழுவுவாளா? வாய் பேசுதல்லப்பா? வாய் பேசாமையா இருக்கா இல்ல ஊர்க்காடு சுத்தாம இருக்காளா? பாத்திரம் கழுவ மட்டும் என்ன கஷ்டம்? நீங்க இல்லாத போய் அவ தானே எல்லா வீட்டு வேலையும் செஞ்சா. யாருக்கு தெரியும்? அவளை உட்கார வச்சுட்டு நீ தான் எல்லா வேலையும் செஞ்சிருப்ப. நான் காப்பி குடிச்ச டம்ளரை கூட கொண்டு எடுத்து வைக்க மாட்டேன், நெட்டம்மா தான் எல்லாத்தையும் செய்வா. உன்னை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கானே. நெட்டம்மா உங்களுக்காண்டி என்னெல்லாம் செஞ்சிருக்கா, அதெல்லாம் ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிங்க? மாமியாருனாலே இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கீங்களோ? எனக்கு அவளை பிடிக்காது, நான் இப்படித்தான் இருப்பேன். இவகிட்ட பேசி வேஸ்ட்டு, நம்ம நேரம் தான் போகும். நம்ம பேசாம சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிடுவோம். அதானப்பா, எங்க கிட்ட எல்லாம் பேச உனக்கு பிடிக்குமா? நீ ஒண்ணு உன் பொண்டாட்டிட்ட பேசுவ, இல்லைன்னா டிவியை பார்ப்ப. சரி, நீ டிவியவே பாரு. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. என் பொண்டாட்டி தான் சரியில்லைன்னு பார்த்தா என் பிள்ளையும் சரியில்லை. சரி, பிள்ளையும் பொண்டாட்டியும் தான் சரியில்லைன்னு பார்த்தா வரப்போற சம்மந்தியும் அதுக்கு மேல இருக்காரு. என்னைய வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாளுங்க. அவளுக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? நல்ல பணக்கார வீட்டுல சம்மந்தம் பேசிக்கிட்டு அவளுக்கு நல்ல ஜாலியா அலைதாளுங்க. நான் மட்டும் வீடு இல்லாம வாசல் இல்லாம ரோட்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுன்னு ஒரு தாடிக்காரன் கூடயே சுத்திக்கிட்டு அலைஞ்சான். நல்லா குடிச்சிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தோம். இப்ப அவனையும் திருத்தி வீட்டுல போட்டாளுங்க. அவனும் வரமாட்டேக்கான். இப்படியே காடு மேடுன்னு அலைய வேண்டியிருக்கு. மழை காலம் வேற வந்துட்டு அப்பப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கதான் போய் இருக்க? வீட்லயே சேர்க்க மாட்டேக்காளுங்க. ஒரு 10 லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு பார்க்க அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேக்கி. தலைவர் வீட்டுல போய் பேசியாச்சு, அவரும் சரிப்பட்டு வர மாட்டேக்காரு. சரி, அவர் பொண்டாட்டிட்டு சொன்ன வேலை நடக்கும்னு பார்த்தா அவ அதுக்கு மேல இருக்கா. இப்ப நான் என்னதான் செய்ய? யார்கிட்ட போய் சொல்ல? மாப்பிள்ளைகிட்ட சொல்லலான்னு பார்த்தா அந்த பையனை ஆளையே காணும். அவனை தான் பார்த்து ஏதாட்டும் ஒண்ணு செய்யணும். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டு இவளுக்கு சுத்தமா என்னையும் மதிக்கவே மாட்டாளுங்க. ஏற்கனவே மதிக்க மாட்டாளுங்க. இதுல பணக்கார வீட்டு சம்பந்தம் வேற, நம்மளை தூக்கி தூர வீசிடுவாளுங்க. அதனால இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. இவளுகளை என் காலடியிலேயே வச்சுக்கிடணும். காலையில முதல் வேலையா அந்த மாப்பிள்ளை பையனை போய் பார்க்கணும். பார்த்துதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவான். என்னட்டு இப்படி ஆயிட்டு? அந்த மது பிள்ளைக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா அந்த பிள்ளை என்னடான்னா அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் வேண்டாங்கு. நம்ம இப்போ என்ன செய்ய? அந்த மொட்டை மண்டையே அந்த பிள்ளைய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பல்ல காட்டி காட்டி சிரிச்சுக்கிட்டு போனது எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்கிட்டி. ஏக்கா, அவனை சும்மா விடக்கூடாதுக்கா, ஏதாட்டும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஆமாட்டி, ஒரு அப்பாவி பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் மட்டும் எப்படி ஜாலியா இருக்கலாம்? அவனை சும்மா இருக்க விடக்கூடாது. எல்லாம் தோணுது, ஆனால் என்ன செய்யணும்னு தோண மாட்டேக்கே. என்னட்டி 2 பேரும் இங்கே உட்காந்து பழக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க லட்சுமிக்கா, நீங்க என்ன சட்டியை தூக்கிட்டு வரீங்க? பிள்ளைகள் வீட்டில் இருக்காளுகள்ல, மீன் குழம்பு வைப்போன்னு பார்த்தேன். அதான் மீன்காரன் எவனாவது வாரானான்னு சட்டியை தூக்கிட்டு வந்தேன். மீன்காரர் இப்போ தான் எங்கிட்டாம போனாரு. ஐயோ, போயிட்டானாக்கும். நான் வாங்கிருவோன்ல அவசரமா ஓடி வந்தேன். அடுத்த ஆள் வருவானா இல்லையான்னு தெரியலையே. இக்க இன்னொரு ஆள் வருவாரு, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வருவாரு. அவனையாவது பிடிச்சி மீனை வாங்கிடணும். ஜோடி புறாவும் வந்தாச்சு. வாங்கட்டி. என்ன இன்னைக்கு இங்கனுக்குள்ள கூட்டத்தை போட்டீங்க? கூட்டத்தை போடலம்மா, நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். லட்சுமி அக்கா மீன் வாங்க வந்தாங்க. மீன்காரன் போயிட்டானே, இன்னொருத்த வருவாள்லட்டி, அவன்கிட்ட வாங்கிக்கிடுவோம். ஆ சரி சரி, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவான். நீங்களா குழம்பு வச்சாச்சா? ஆமாக்கா, இன்னைக்கு நான் முட்டை குழம்பு வச்சு விட்டுட்டேன். நாளைக்கு தான் கறி எடுக்கணும். சரி, என்ன முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் சொல்லுங்களேன். ஒரு விஷயமும் இல்லட்டி, நான் இப்போ தான் வந்தேன். முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தது நாங்கள் தான், எங்ககிட்ட கேளுங்க. அப்படியாட்டி, எதுவும் விசேஷம் இருக்கா? விசேஷமா? பெரிய விசேஷம்.
ஏம்மா என்னதுன்னு சொல்லுங்கம்மா. ஏக்கா அந்த மது பிள்ளை புருஷன் இருக்கான்ல அந்த மொட்டை மண்டையன். ஆமா, அந்த மொட்டை மேனேஜரு. அவன்தான்க்கா அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டி விட்டான்ல. ஆமாட்டி, பாவம் அந்த பிள்ளை இப்ப சில்பா கூட இருந்துகிட்டு பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்துக்கிட்டுல இருக்கு. ஆமாக்கா, அந்த பிள்ளையை விரட்டி விட்டுட்டு இந்த பையன் நல்லா அவன் செக்ரட்டரி கூட சேர்ந்துக்கிட்டு வண்டியில் சுற்றிக்கிட்டு அலைதான். செக்யூரிட்டி கூடவா சுத்திக்கிட்டாலேதா? ஆமாக்கா, அந்த பிள்ளைய வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு சாரு சாரு டார்லிங் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டு 2 பேரும் பல்ல காட்டிக்கிட்டே போறாங்க. அந்த பிள்ளை அவங்க வீட்டில் தான் தங்கி இருக்கு போல. அட கொடுமையே, கெட்டின பொண்டாட்டி விரட்டி விட்டுட்டு இன்னொரு பிள்ளையவா கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கா? ஆமாம், நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம்ல. ஐயோ, அப்பெல்லாம் அந்த மது பிள்ளைகிட்ட போய் சொல்லணுமே. நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்போம், போய் சொல்லி கொடுத்துட்டோம்ல. அப்பனா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சரியான சண்டை வந்திருக்குமே. அதுதான் ஒன்றும் வரலையே. அந்த பிள்ளை அவன் யாருன்னே தெரியாது, அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அவன் எப்படி போனா எனக்கு என்னங்கா. ஏன் சொல்ல மாட்டா? அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை போட்டு கொடுமைப்படுத்தி இருக்கா, அதனால அந்த பிள்ளை அப்படிலாம் பேசுது. ஆமாட்டி, அவளை விளங்குவானா? அந்த பிள்ளையை பார்த்தாலே பாவமா இருக்கு. அந்த பிள்ளையை போட்டு கொடுமைப்படுத்தாட்ட என்ன? அதான்க்கா அந்த மொட்டை மண்டையனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். பழி வாங்க போறியா? நீ என்ன செய்ய போற? ஏதாட்டும் ஒன்று செய்யணுக்கா, அப்படிலாம் சும்மா விடக்கூடாது. நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் ஒழுக்கமா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இவன் என்னடான ஒரு பிள்ளைய வண்டியில் வச்சுட்டு சுத்திக்கிட்டு அலையுதா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்னு இனிமேல் யோசிக்கணும். அவனை ஏதாட்டும் ஒன்று பண்ணி பழி வாங்கி தான் ஆகணும். அவன் மட்டும் பேசலக்கா, அந்த பிள்ளையும் சேர்ந்து பல்ல காட்டி காட்டி பேசிக்கிட்டே போனுச்சுக்கா. தோல்ல கையை போட்டுக்கிட்டு போகுது. அந்த மது பிள்ளை அவன் கூட வாழ்ந்தாலும் சரி வாழலைனாலும் சரி, அந்த மொட்டை மண்டையில நம்ம ஏதாட்டும் ஒன்று பண்ணதான் செய்யணும். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, அதே மாதிரி செய்யுமா? என்னட்டி ஐடியா வந்திருக்கு? எதுவும் போலீஸ் கேஸ் ஆக்கி விட்டுறாதே. அதெல்லாம் இல்லைக்கா, வேற ஐடியா. வேற என்ன ஐடியா? சீக்கிரம் சொல்லு. நம்ம ஊர் சந்திரமுகி பங்களாக்குள்ளே கொண்டு போய் அவனை தள்ளி விட்டுருவோமா? எம்மாடி, சந்திரமுகி பங்களாக்குள்ளையா? அந்த வீட்டுக்குள்ள எப்படி அனுப்ப முடியும்? ஏக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுதாக்கா. அவனை பேசி கீசி ஏமாத்தி கூட்டு போய் உள்ள விட்டுருதோம், அது செஞ்சா போதும்ல. ஆமாட்டி, செய்யுங்க. அந்த பிள்ளைய படுத்தின கொடுமைக்கு ஒரு நாள் பேய்கிட்ட கிடக்கட்டும். பேய் அவனை கொன்னுட்டுன்னு என்ன செய்ய? செத்துட்டான்னா கொலை கேஸ் ஆயிருமே. அதெல்லாம் சாவ மாட்டான்டி, அவன் உள்ள போய் தப்பிச்சு வந்துருவான். ஒரு நாளைக்கு போய் கடந்து கஷ்டப்படட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அவன் செத்தா கூட யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, பேய் கொன்னுச்சின்னு விட்டுறலாம். ஏம்மா, சரியான கொலகார கூட்டத்துல வந்து மாட்டியிருக்கே. ஏட்டி, நம்ம அந்த சந்திரமுகி பேய் பங்களாக்குள்ள எத்தனை தடவை போயிருக்கோம்? ஒரு தடவையாவது நம்மளுக்கு ஏதாவது ஆயிருக்கா? அது சும்மா காமெடி பேய், நம்மளை மிரட்டத்தான் செய்யும். அதே மாதிரி அந்த மொட்டை மண்டையனையும் மிரட்டும். நம்மளுக்கு பழகி போயிட்டு அதனால நம்ம பயப்படாம உள்ள போவோம். அவன் பழகி இருக்க மாட்டான்ல, பேயை பார்த்தா பயப்படத்தானே செய்வா, பயந்து நடுங்கட்டுமே. ஆமாம், லட்சுமி அக்கா சொல்கிறது கரெக்டு தான். நம்மளுக்கு பேயை பார்த்து பழகிட்டு அதனால அவனை கொண்டு உள்ளே விட்டுருவோம். எல்லாம் சரிதான். அவனை கொண்டு கூப்பிட்டு பேய் பங்களாக்குள்ள போனா எப்படி போவா? அது எப்படி? அவளை முட்டாள நம்ம அவனை ஏமாத்தி தான் கொண்டு உள்ள விடணும். எதுனாலும் சரி, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மது பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுமோ செய்யுங்க. செய்யுங்கன்னு எங்களை எதுக்கு பிரிக்கிக்க? எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். சரி சரி, எந்த பிரச்சனையும் வராம எல்லாரும் சேர்ந்து ஏதாட்டும் ஒன்று செய்யுவோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மீனோய், எம்மாடி, மீன்காரன் வந்துட்டாம்மா. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. மீனோய். லட்சுமி அக்கா, மீன்காரன் பக்கத்து ஊரை பார்த்து போயிட்டான். ஏ கடவுளே, ஒரு மீன் குழம்பு திங்கணும்னு நினைச்சது குத்தமாம்மா. வரவெல்லாம் போயிருதான். இப்ப நீ எப்படித்தான் மீன் குழம்பு திங்க? ஏன்க்கா இவ்வளோ கவலைப்படுதீங்க? இன்னைக்கு நீங்க மீன் வாங்கினாலும் நீங்க திங்க மாட்டீங்க. ஏன் மட்டும் இப்படி சொல்லுதே? எனக்கு தான் இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் காலையில இருந்து காத்து கிடக்கேன். கடைசியில மீன் வாங்க முடியாம போயிட்டே. ஏக்கா நீங்க இன்னைக்கு மீன் வாங்கியிருந்தாலும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கக்கா, வேஸ்ட்டு தான். ஏன் உத்தரவாசம் இப்படி எல்லாம் பேசுதே? நான் மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கியோ? பொறாமப்படுதியோ? ஆமா, பொறாமப்பட்டுட்டாலும் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, மீன் குழம்பு திம்பிங்களா? என்னது புரட்டாசி சனிக்கிழமையா? அன்னைக்கு இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல கறி குழம்பு வச்சிருந்தீங்க. ஏதோ செல்விக்கு பேய் பிடிக்க போய் தூக்கிட்டு ஓடிட்டா. இன்னைக்கு யார் தூக்கிட்டு ஓடுவா? கஷ்டப்பட்டு குழம்பு வைப்பாங்க, பிறகு இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்ட்டு அவ்வளோத்தையும் கொண்டு நாய்க்கு ஊற்றுவாங்க. நாய்க்கு எதுக்கு ஊத்தணும்? பக்கத்து வீட்டுல நான் இருக்கோம்ல.